திமுக பாஜக கூட்டணி உறுதியானது. மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் கனிமொழி. இதுதான் டெல்லியில இருந்து நமக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து வந்த சோர்ஸ். அதை பாஜக தரப்பிலிருந்தும் உறுதிப்படுத்தும் வகையில் சில தகவல்கள் வெளியாயிருக்கிறது. நம்மளுக்கு டெல்லியில இருந்து வந்த சோர்ஸின் அடிப்படையில் பல விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திமுக பாஜக இந்த கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவுடன் கூட்டணி வைக்கதான் அப்போதைய டெல்லி பாஜக தலைமை விரும்பியது. ஆனால் திமுக அதை ஏத்துக்கல. அவங்க முழுக்க முழுக்க இந்த சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளுக்கு வராது அப்படின்றதுக்காகவும், மேலும் தமிழகம் முழுவதும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்கின்ற தீவிரமாக அவங்க பிரச்சாரத்தை முன்னிறுத்தி 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதிகளையும் அறுவடை செய்தது திமுக. பாண்டிச்சேரி உட்பட அந்த திமுக அலையன்ஸ் அறுவடை செஞ்சது, நல்லா பலனே கொடுத்துச்சு. அடுத்து 2021 அதே கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி அதே பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் பாஜக தரப்பில் ஏடிஎம்கே கூட்டணியில சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் பிளவு ஏற்பட்டதும் ஒரு காரணம் தான். அப்ப 2024 இந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு எல்லாமே உடைஞ்சிருது. தமிழக மக்கள் அது ரொம்ப நாளைக்கு அந்த போலி பிம்பம் உடையுது. 2024 பாஜக தலைமையில தனித்து கூட்டணி அமைத்து பல இடங்கள்ல 2வது இடம் பெறுது. கிட்டத்தட்ட பாஜக மட்டுமே 11% வாக்குகளை தமிழ்நாட்டுல பெறுது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலோட அப்பயே மக்கள் பதில் அளிச்சிட்டாங்க. இனி இந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புக்கு இங்க இடம் இல்லை. இருந்தாலும் திமுக அந்த பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பை முன்னிறுத்தியே அந்த 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்கிறது. ஆனா பாஜகவோட நோக்கம் என்னன்னா 2026 சட்டசபை தேர்தலை எப்படியாவது திமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டங்கள்ல முயற்சி செஞ்சாங்க. அந்த தேர்தலுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி சில சர்வே ரிப்போர்ட் உளவுத்துறை மூலமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு போகுது. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமையும், அது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இவர்கள் பிரதமர் மோடி அவர்களா இருக்கட்டும், திரு அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு தேவை திமுகவை வீழ்த்த வேண்டும். காரணம் கையில ஒரு 30 MP 38 MP அலைன்ஸோட வச்சிருக்காங்க. 2வது இன்னைக்கு மாநில கட்சிகளிலேயே பாத்தீங்கன்னா பாஜகவை ரொம்ப கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் அதிக எம்பிக்கள் உள்ள கட்சியும் திமுக தான். அதனால என்ன பண்றாங்கன்னா 2026 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று பாஜக திட்டமிடுது. அதை விஜய் அழகா செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனாலதான் பாஜக திரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல அவ்வளோ தீவிரமா பிரச்சாரம் பண்ணவர் தமிழ்நாட்டுல ஒரு தடவை 2 தடவை தான் வந்தாங்க. காரணம் ஏடிஎம்கே அலைன்ஸ் இங்க ஜெயிக்காதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு வேஸ்டா போயிட்டு நம்ம நேரத்தை செலவு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால ஃபுல்லா எஃபெக்ட் போட்டாங்க. 2வது நம்ம அதிகமா இங்க திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை நம்ம மேற்கொள்ளும் போது அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2ஆக உடைந்து அது மீண்டும் திமுகவே ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கலாம்ன்றதுனாலதான் அதை விட்டுட்டாங்க. அப்ப 2026 ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பின்பு திமுக கூட இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை எல்லாம் இதுக்கு போயிடுறாங்க, தாவேகாக்கு போயிடுறாங்க. 2வது ஏற்கனவே அமலாக்கத்துறை ஒரு பக்கம், அமலாக்கத்துறை திமுக முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நெருங்கி, அதாவது கடந்த திமுக ஆட்சியில உதயநிதி ஸ்டாலினை நெருங்கி சென்ற போது கடைசி நேரத்தில் உச்ச நீதிமன்றம் சென்று அந்த இடைக்கால தடை வாங்கி காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்காலிகமாக. இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தொடர்ந்து திமுக தொடர்பான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூலம் சோதனையை மேற்கொண்டு வருகிறது. மறுபக்கம் அமலாக்கத்துறை எப்பென்று தயாரா இருக்காங்க. அப்ப ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை, இங்கிட்டு அமலாக்கத்துறை. சோ லஞ்ச ஒழிப்புத்துறையும் எதிர்கொள்ளணும், அமலாக்கத்துறையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் திமுக அது சாத்தியமில்லாத ஒன்று. மேலும் டெல்லியில் தங்களுக்கு ஆதரவாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் தாவேகா பக்கம் சென்று விட்டது. அப்படி ஒரு இக்கட்டான சூழல இப்போது திமுகவிற்கு பாஜகவோட உதவி நிச்சயமாக தேவைப்படுகிறது. காரணம் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தி திமுக பிரச்சாரம் செய்யும்?
இது கடந்த இதற்கு முன்பு ராகுல் காந்தியை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப வரும் தேர்தல்ல அப்ப சப்போஸ் பிஜேபியோட அலைன்ஸ் போகலைன்னா டிஎம்கே 2029 நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி பெஸ் தாவேகா அந்த மாதிரியா போயிடும். அப்ப வழக்கம் போல 2014 நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சு, இந்த 0 MP டிஎம்கே ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் திமுகவிற்கு ஏற்படும். அப்படி இருக்கும் சூழலில் ரெண்டாவது பிஜேபிக்குமே பாத்தீங்கன்னா திமுகவோட 20 MP ஆதரவு பாராளுமன்றத்திற்கு தேவைப்படுது. அது மட்டுமல்லாமல் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக அதிமுக இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் செய்து இது நாடாளுமன்ற தேர்தலை தமிழகத்தில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட இப்ப உள்ள திட்டமாவும் இருக்கு. அப்படி இருக்கையில எப்படி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக மீது குதிரை சவாரி செய்து 10 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றது, அதே பார்முலாவை தற்பொழுது பிஜேபியும் எடுக்க தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் பிஜேபி தயவு திமுகவுக்கு தேவை, திமுக தயவு பிஜேபிக்கும் தேவை. இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனிமொழி MP அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு எப்போதுமே இருக்கிறது. எப்போதெல்லாம் திமுகவிற்கு அந்த அமலாக்கத்துறை மூலம் மிக கடுமையான நெருக்கடியும் பிரச்சனையும் வருதோ அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா திரு கனிமொழி MP அவர்கள் மத்திய அமைச்சர், ஏதாவது ஒரு முக்கிய மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களா இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்களா இருக்கட்டும், நிதின் கட்கரி, யாரையாவது ஒரு அமைச்சரை சந்திப்பார். அப்புறம் அந்த இது அமலாக்கத்துறை சோதனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகும். அந்த வகையில் முழுக்க பாஜகவுடன் டெல்லியில் மிக நெருக்கமாகவும் பாஜக அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களும் பாஜக மூத்த தலைவர்களிலும் நன்மதிப்பை பெற்றவராகவும் கனிமொழி இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இன்றைய திமுக அது பாஜக கூட்டணி குறித்து முழுக்க கனிமொழி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பின்பு கூட்டணியை உறுதி செய்யலாம் என்பதுதான் திமுகவின் கோரிக்கை. திமுக இருந்து பாஜக போன தகவலாகவும் இருக்கு. அந்த வகையில் இனிமேல் அதாவது மோடி எதிர்ப்பு, மோடினா பிஜேபினா தமிழர்களுக்கான எதிரான இந்த பிம்பலம் உடைஞ்சிருச்சு. அந்த வகையில் பிஜேபியோட திமுக கூட்டணி வைப்பதில் இனி தயக்கமும் இல்லை. இருந்தாலும் உடனே கூட்டணி வைக்காமல் இன்னும் மெல்ல மெல்ல தாவேக அரசை, ஆளும் தாவேக அரசையும் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசையும் மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் டேமேஜ் செய்து கொண்டே பாஜகவுடன் நெருங்குவது தான் திமுகவின் திட்டமும் கூட. அந்த வகையில் கிட்டத்தட்ட திமுக பாஜக கூட்டணி 2 தரப்பிலிருந்தும் ஓகே செய்யப்பட்டிருக்கிறது என்கிறதான் டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. இனி அடுத்தடுத்து, அதாவது இதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலினை கூட இவங்கதான் காப்பாத்துனாங்க, யாரு, கனிமொழி அவர்கள் தான். டாஸ்மாக் அமலாக்கத்துறை சோதனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன், டாஸ்மாக் நிறுவனம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப அதிரடி சோதனை இருக்குது. ஆகாஷ் பாஸ்கர் இதுல இந்த டாஸ்மாக் ஊழலில் தொடர்புடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் ஆகாஷ் பாஸ்கரும் ரத்தீஸும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலா தகவல் வெளியாகிறது. 2 பேரும் அப்ஸ்டாண்டிங் ஆகுறாங்க. ரத்தீஸ் தப்பி வெளிநாடு சென்று இருக்காரு. ரத்தீஸை பிடிச்சா உதயநிதி ஸ்டாலினை தூக்கிடலாம்னு வரும்போது கனிமொழி அவர்கள் டெல்லியில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அமித்ஷா, பிரதமர் உட்பட்டவருடன் பேசி அதை தற்காலிகமாக உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றி விட்டவர் தான் கனிமொழி. அதன் பின்புதான் கனிமொழி அவர்களுக்கு அறிவாலயத்தில் அவருக்கென்று தனி அறையை அதற்கு பரிசாக அப்போதைய முதல்வர், இப்போதைய திமுக தலைவர் ஒதுக்கி கொடுத்து கௌரவிச்சார். அந்த வேளை கட்சியில் டெல்லியில் இருக்கும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் கனிமொழி அவர்களும் திமுகவில் தன்னை நிலைநாட்டி கொள்கிறார். அந்த வகையில் தற்போது என்ன ஒரு கமிட்மெண்ட் ஆயிருக்குன்னா, அடுத்து பாஜகவில் நடக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்திற்கு முன்பே திமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும். குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு திமுக ஆதரவு கொடுப்பது உறுதியாகிவிட்டால் அந்த மசோதாவை நாங்கள் கொண்டு வருகிறோம், இல்லைன்னா நாங்க அந்த மசோதாவை கொண்டு வரேன் பாஜக ஓப்பனா சொல்லிட்டாங்க திமுக தரப்புல. திமுகவும் கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவு செய்கிறோம்ட்டாங்க. ஆனா கண்டிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு திமுக தரப்பிலிருந்து ஆதரவு வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்றுதான் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது.
அந்த வகையில் அடுத்த அமைச்சரவை பாஜக திமுக கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் அமைச்சரவையில் கனிமொழி இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பாஜக தரப்பிலிருந்து திமுகவிலிருந்து யாரை அமைச்சரவையில் இடம்பெற செய்யலாம் அப்படி என்றால், பாஜக தரப்பிலிருந்து அவர்கள் திமுக தலைமைக்கு பரிசீலனை செய்யக்கூடிய பெயர் கனிமொழி எம்பி. ஆனால் திமுக தரப்பிலிருந்து திருச்சி சிவா உட்பட்ட மூத்த தலைவர்களை அமைச்சரவையில் இடம்பெற செய்யலாம் என்கின்ற திட்டமும் இருக்கு. அதன் வெளிப்பாடுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்துல ஒரு மேடையில பேசியிருப்பாரு. விரைவில் ஆட்சி மாறும், இது மத்திய அமைச்சராக திருச்சி சிவா இடம்பெறுவார் அப்படின்னு அப்ப கூட்டணியில பாஜகவுடன் கூட்டணியில இல்லாம எப்படி அமைச்சராக முடியும்? அதோடைய சமிக்கை தான் அனிதா ராதாகிருஷ்ணனோட பேச்சு. கிட்டத்தட்ட பாஜகவை திமுக நெருங்கி விட்டது. திமுகவும் பாஜகவும் இணையும் பொழுது தாவேகா எப்படி அந்த மத்திய பாஜகவையும் திமுகவையும் அணுக போகிறது என்பதுதான் எதிர்கால அரசியல் திட்டம். அதே நேரத்துல பாஜக தரப்பில் சமீபத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க. அந்த பேட்டியில பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்வி, இப்ப திமுக பாஜக கூட்டணி பற்றி உங்கள் கருத்து என்னன்றதுக்கு, அரசியலில் நிரந்தர நண்பரும் அல்ல நிரந்தர எதிரியும் அல்ல என மறைமுகமாக திமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து விட்டு சென்றிருக்கிறார் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதே நேரத்தில் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் ஒரு பேட்டியிலே பாஜக திமுக கூட்டணி குறித்து எழுப்பிய கேட்டீங்க, இப்ப இதுக்கு என்ன அவசரம், தேர்தல் நெருங்கும் போது 2029 தேர்தல் நெருங்கும் பொழுது அப்போது தெரியும், டெல்லி தலைமை முடிவு செய்யும் என்று நழுவி கொண்டு விட்டார். அவர் உறுதியாக சொல்லல, எங்களுக்கு திமுகவோட எந்த காலத்துல கூட்டணி என்று திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த பாஜக தற்பொழுது திமுகவோட ஒரு ஷார்ட்டான ஒரு போக்கை தான் கடைபிடிக்கிறார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சை பேச்சுக்கு பாஜக தரப்பிலிருந்து எந்த அளவுக்கும் மிக கடுமையான எதிர்ப்பு கிளம்பவில்லை. அதே நேரத்தில் தற்பொழுது தாவேக அரசை பாஜக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது. திமுகவுடன் ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடித்து வருகிறார்கள். மேலும் திமுக, அதாவது அதிமுகவுடன் எப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருந்துச்சோ அதே போன்று அவர் இதற்கு முன்பு அமைச்சராக இருந்தவர், சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த வகையில் அவருக்கு திமுகவுடனும் ஈஸியா அவர் அணுகலாம். அதனால 2029 திமுக பாஜக அலைன்ஸுக்கு திரு நயினார் அவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்பதற்காகவே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜக டெல்லி தலைமை மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றாமல் அவர் தொடர வைப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட திரைமறைவில் திமுக பாஜக கூட்டணி உறுதி செய்துவிட்டது. இனி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியான பின்பு அமைச்சரவையில் திமுக இடம்பெறும். அதில் கனிமொழி மத்திய அமைச்சர் ஆவார் என்பதுதான் டெல்லியிலிருந்து நம்மளுக்கு வந்த சோர்ஸ். நன்றி, வணக்கம்.